தாயே ஆதி மகன் ஏவிய பாபா வருமா
ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனி விருந்தாரே ரீங்காரத்துள்ளே இனி விருந்தாரே பாசமிகு காட்டும் பாசமிகு தாயே ஓடினன் கூட்டும் குணமயிலை மாயே குணமயிலை மாயே சூளம் ஏந்தும் மணி ஜோதி கரத்தாளி சூளம் ஏந்தும் மணி ஜோதி கரத்தாளி சுப்புவி ஏற்றுகின்ற சுகித புறத்தாளி சுப்புவி ஏற்றுகின்ற சுகித புறத்தாளி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயே கூடினலன் கூட்டும் குணமயிலை மாயே குணமயிலை மாய் Silence. இந்த முட்டத்தூர் ஏரிக்கரையில் இந்த பாமர மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எனக்காக ஆராதனத்தில் அபிஷேக ஆராதனை செய்து வருகிறார்கள். நான் தான் முட்டத்தூர் செல்லியம்மன் வந்திருக்கிறேன். இந்த முட்டத்தூர் ஏரிக்கரையில் இருந்து பாமர மக்களுக்கு காத்தளித்துக் கொண்டு நீங்கள் தான் செல்லியம்மனா? நானே அத்தை கண்டி பேரானந்தம் கொண்டே காவியே பேரானந்தம் கொண்டி இந்த அடியை அழைத்த கொண்டு ஓட்டோட்டமாக இருந்தக்கு நீங்கள் தானே ஆட்கள் வருவாய். காற்று மணி என்று பாராமல் ஆனல் என்ற புனல் என்று பாராமல் மடக்கி கொஞ்சத்தை நிலையாக நிறுத்தி என்னைய போய் கருத்த போயிட்டாயே காத்திட மலையாக பாராமல் அனல் புனல் வராமல் புறங்களை அடக்கி ஆத்ம நாளத்தில் அடையாக நிறுத்தி உன்னையே குறித்து கடந்து செல்கிறான். என்ன காரணம்? எனக்கு என்று போல் மர்மம் வேண்டும். ஏந்த சிரம் எதற்காக இந்த கோபக்கடல்? என்னமா தவறு சரி பக்தா, எத்தனையோ கொடிய அரக்கர்கள் கடிதம் இருந்து எங்களுக்கு மரத்தை பெற்றுக் கொண்டு தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கார்கள். ஆனா நீயோ ஒரு சாதாரண பூலோக மனிதன். என்னைய கோரி கடிதம் இருந்தால் உன் தவத்தை வச்சு நான் உனக்கு காட்சி கொடுத்தேன். ஆனா நீயோ வரம் வேண்டும் என்று கேட்கிறார். பக்தா, நீ கேட்கும் வருவதை நான் கொடுப்பதாக இருந்தால் நான் எதை கேட்டாலும் தருகிறேன். எனக்கு முதலில் சத்தம் நம்பிக்கை இல்லாமல் சத்தியத்தை கேட்கிறேன். தாய்க்கு மகனானாலும் மகனுக்கு தாயானாலும் வயிறும் வேறு என்று உரைப்பார்கள். அப்படிதான் இருக்கின்றது என்று நம்பினவை. தாய்க்கு மகனானாலும் மகனுக்கு தாயானாலும் ஆகி வர வேறுவரை அதை நிலையாகவே நிறுத்திவிட்டீர்கள். ஆமா, எப்போது என் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னிடத்திலே சத்தியத்தை கேட்கிறோம் இப்பொழுதே செய்ததிலே சத்தியம். நீ எதை கேட்டாலும் நீங்கள் என்ன உரைத்தாலும் இல்லையராது தத்துவம் செய்து முடிப்பால் இந்த சந்திரசேகரன் விட்டார். இப்போது எனக்கு என்ன வேண்டும் என்று நான் உன்னை கேட்கப்படுகிறேன். இல்லாமல் தானமாக இருக்கா? பக்தா, எனக்கு 3 வழிகள் வேண்டும். 3 வழிகளா? ஓ,
முதல் வழி எனது கண்ணாக விளங்கக்கூடிய எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து உன் நெற்றியில் அடித்து அபிஷேக ஆராதனை செய்யும். நீங்கள் கேட்கக்கூடிய வழி ஒரு கண்ணாக விளங்கக்கூடிய எலுமிச்சங்கனி என் நெற்றியில் அடித்து அபிஷேக ஆராதனை செய்யணும். ஆமா, தடை இல்லாமல் தாராளமாக கணவரின் கண்ணாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த கனியை கொண்டு வந்து உன் சிரசில் அடித்து அபிஷேக ஆராதனை செய்யும். நீங்கள் கேட்கக்கூடிய இரண்டாவது வழி கண்ணவரின் கண்ணாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த கனியை கொண்டு வந்து சிரசில் அடித்து அபிஷேகம். மூன்றாவது வழி எனக்கு நாகமணி வேண்டாம். இந்த உலகையே காக்கக்கூடிய தெய்வம் ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய நீங்கள் மலைகளை கேட்கலாம், நரபலியை கேட்கலாம். நரபலி என்றால் என்ன? மனித உயிரியை பலியாக கொடுக்கிறார்கள், அதற்கு பெயர் அல்லவா நரபலி. ஆகினால் இதை விடத்து வேறு ஏதாவது வழிகளுங்கள் நான் எதை கேட்டாலும் கையில் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றான். முடியாது என்று கூறிவிடு. நீங்கள் கேட்க நரபலியை கொடுக்க வருத்த காலத்தால் இந்த இடத்தை விட்டே செல்கிறது புறப்படுகிறீ. அம்மா, உங்களுக்கு தேவை மூன்றாவது வழி. அந்த நரபலி நீ கொடுத்த மரபணி எனக்கு தேவையில்லை. அப்படி என்றால் நான் கேட்கும் மரபணி தான் நீ கொடுக்க வேண்டும். ஆமா, நரபலி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவர் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாலி கட்டி அவருடைய மனைவியும் தாய்க்கு தலைமகனாக அவர்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று கருவென்று வருவானால் அந்த கருவம் தாச்சங்கருவாகத்தான் இருக்கிறது. தாச்சங்கருவை சுமந்து கொண்டிருக்கிற நிறைவான கர்ப்பிணியை கொண்டு வந்து நீ எனக்கு பலிகள் ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டத்தாலை கட்டி மனைவி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இருவரும் இல்லற வாழ்க்கையை பற்றி கருவென்பது அந்த கருவும் தலைத்தர் கருவாகவே இருக்க வேண்டும். ஆமா, அப்படி தலைத்தர் கருவை சுமை உடைக்கக்கூடிய நிறைவான நிர்ணயப்படுவது உனக்கு நரவலை கொடுக்க நீங்கள் உழைக்கிறீர். செய்து முடித்துவிட்ட சத்தியம் சத்தியம் சொல்லக்கூடிய ஐந்தத்தை காப்பாற்றிய வேண்டும். ஆகினால் நீங்கள் கேட்டவர்கள் நீங்கள் கேட்ட நரவலை தடையில்லாமல் தருவியை தாகி நீங்கள் பலிகளை கொடுக்கும் வரை எக்க வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் நான் பலிகளை கொடுத்து முடிந்தவரை எங்கே இருந்தாலும் ஓடி வந்து கண்முன்னால் நீங்கள் காட்சி வைக்க வேண்டும். பக்தா, நான் கேட்ட அனைத்து வழிகளும் கொடுத்து முடித்துவிட்டு தாயா என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும். உன் கண் முன்னே வந்து நிற்பார் இந்த செல்லியம்மன். ஆகட்டும் தாயி.